அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி, அதாவது 11/3/2025 ஆண்டு மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுக்கு உரிய நாள். அது மட்டும் இல்லாமல் பிரதோஷமும் இருக்கிறதுனால சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்ய உகந்த நாள். பிரதோஷம் அப்படின்னாவே சரிம்மா, சிவபெருமான கோயிலுக்கு போயிட்டு வரணுமா, நந்தி தேவரையும் சேர்த்து வழிபாடு செய்யணுமா, விடுமா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஆனால் தோஷம் அப்படின்னாக்க குற்றம்னு அர்த்தம். ஓகேங்களா? இது பிரதோஷம் அப்படிங்கிறது குற்றமில்லாத வாழ்க்கையை குறிக்கிறது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை குற்றமில்லாதான் மாறணும் அப்படின்னாக்கா அந்த பிரதோஷ காலத்தில் இறைவனை வழிபாடு செய்வதனால நமக்கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறது தாங்க பொருள். இந்த பிரதோஷ காலங்களில் சிவபெருமான வழிபாடு செய்கிறதுடன் சேர்த்து குலதெய்வத்தையும் உடைய இஷ்ட தெய்வத்தையும் சேர்த்து வழிபாடு செய்கிறது இன்னும் அதீத நல்லதுங்க. குறிப்பாக அந்த பிரதோஷ காலத்தில் சிவனுடைய ஆசியை பெறுவதற்கு இந்த மந்திரத்தை உச்சரிங்க. ஓம் சிவ சிவ சிவனே, சிவபெருமானே போற்றி போற்றி. விரைவினில் வந்தருள் விமலா போற்றி போற்றி. ஓம் மகா ஈசா மகசேசா போற்றி போற்றி. மனதினில் நிறைந்திடும் பசுபதியே போற்றி போற்றி. ஓம் மூ உலகத்திற்கு அதிபதியே முதல்வா போற்றி போற்றி. மூவா இளமை அருளும் முக்கண்ணா போற்றி போற்றி. ஓம் ஐந்தெழுத்தில் உட்பொருளே போற்றி போற்றி. திரு ஐயார் அமர்ந்த குருபரனே போற்றி போற்றி. ஓம் சத்தியமே, சத்தியத்திற்கோர் திருமுகமே போற்றி போற்றி. ஓம் உமையொரு பங்கா போற்றி போற்றி. அதற்கு மோர் திருமுகமே போற்றி போற்றி. ஓம் உலகமே நாயகனே லோக நாயகா போற்றி போற்றி. அகோரத்திற்கோர் திருமுகமே போற்றி போற்றி. ஓம் உருத்திர பசுபதியே போற்றி போற்றி. ஓம் உருத்திர தாண்டவா சிவனே போற்றி போற்றி. ஓம் ஓம் அகோரமூர்த்தியே லிங்கமே போற்றி போற்றி. அதற்கும் மோர் திருமுகமே போற்றி போற்றி. ஓம் உமையே அம்பிகையே அம்பிகையின் பாகா போற்றி போற்றி. அம்பிகைக்கோர் முகமே அம்பிகாபதியே போற்றி போற்றி. ஓம் பஞ்சாட்சரனே பஞ்சமுகம் கொண்ட பரமனே போற்றி போற்றி. ஓம் சாம்ப சிவ சதாசிவனே சத்குருவே போற்றி போற்றி. ஓம் ஜடையுடைய ஜடாதரனே ஜம்புநாதா போற்றி போற்றி. ஓம் சந்திரனை சூரியனை நெருப்பை கொண்ட முக்கண்ணா போற்றி போற்றி. ஓம் கங்காதரனே கங்களா போற்றி போற்றி. ஓம் இடப்பத்தூர்ந்து செல்லும் இறைவா போற்றி போற்றி. ஓம் சிவசிவ ஓம் சிவசிவ ஓம் சிவசிவ. இந்த மந்திரத்தை நாளைய தினம் அதிகாலையில் 4:30 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ள இந்த மந்திரத்தை ஏதாவது ஒரு சிவாலயத்தில் உட்காந்துக்கிட்டு கண்களை மூடி 1 நிமிடம் ஓம் நமக் சிவாய அப்படின்ற மந்திரத்தையும் 11 முறை சொல்லி பின்னவே இந்த சிவமூர்த்தி ஸ்தோத்திரத்தையும் உச்சரிக்கிறதன் காரணமாக அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வதும் மிக சிறப்பு வாய்ந்த விஷயம். இந்த வழிபாட்டுடைய மகிமையை இன்னைக்கு முழுக்க சொன்னால் கூட மாளாதுங்க. ஏன்னா அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்தது இந்த விரதம். இந்த நாள் முழுக்க விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்து ஒருவேளை உணவருந்த நல்ல பலன்கள் கிடைக்குங்க. ஸோ இந்த பிரதோஷ நாட்களில் இதெல்லாம் சொல்லி என்னால் வழிபாடு செய்ய முடியாதுமா, கோயில் குளத்துக்கு போகிறது கூட எனக்கு வழி இல்லை, எங்கே இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி ஓம் நமக் சிவாய இந்த மந்திர சொல்ல 11 முறை சொல்லுங்கள். நீங்கள் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்ததற்கான பலன்களை சிவபெருமான் கொடுப்பார். உண்மையான பக்தியை மட்டும்தான் எதிர்பார்க்குறாரு தவிர்த்து எந்த ஒரு வரைமுறையும் அவர் எதிர்பார்க்கல. உங்களால் முடிஞ்சதுனாக்க இந்த வரைமுறைகளை பின்பற்றலாம், புரியுதுங்களா? பட் பிரதோஷ காலத்தில் கட்டாயம் சிவபெருமான வழிபாடு செய்கிறது சிறப்பு, சரிங்களா? சரிங்க, இந்த நாளிற்கான பலன்களை பார்க்கலாமா? சிம்ம ராசி, காலபுருஷ தத்துவத்தில் 5வதாக வலம் வரக்கூடிய உங்களுக்கு இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாளுங்க. மொதல் விஷயம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நிம்மதி அடைய போகிறீங்க. அதே மாதிரி விரும்பிய பொருட்களை எல்லாமே வாங்கி கொடுத்து காதல் உறவை பலப்படுத்த போகிறீங்க. அதே மாதிரி உடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாகும். குறிப்பாக அந்த கிட்னியில் கல் இருக்கிற மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு மருத்துவ சிகிச்சையினால் முழுசாக குணமடைவீங்க. அதே மாதிரி எடுத்த காரியங்கள் இருந்த தடைகள் இப்போ இல்லாமல் போகும். அதனால எடுத்த காரியத்தை முடிச்சுக்க போகிறீங்க. வீட்லேயும் மங்கள நிகழ்ச்சியை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வீங்க. இது சொந்தமாக தொழில் பார்க்குறீங்க, வியாபாரம் பார்க்குறீங்க, ஆண்களோ பெண்களோ வியாபாரத்தில் இருந்த போட்டிகளை சமாளிப்பீங்க. அதே மாதிரி
இந்த நாளில் உற்சாகமாக வளம் வர போகிறீங்க. ஏன்னா உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கிறதுனால. அதேமாதிரி குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சலசலப்புகளும் அகலுதுங்க. உடைய சமயோகித புத்தியினால் எல்லா விதமான சங்கடங்களையும் சாமர்த்தியமாக சமாளிக்க போகிறீங்க. எதிர்பாராத செலவுகளால் கஷ்டப்பட்டிருந்த நீங்கள் இன்றைக்கி உங்கள் கையில் தேவையான பணம் இருக்கிறதுனால செலவுகள் எல்லாத்தையும் சரி செஞ்சிடுவீங்க. அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்திருக்கும் பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி சந்தோஷப்பட போகிறீங்க. இதுவே அலுவலக பணிகளுக்கு போகிறீங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ உடைய பணி சுமை அதிகரித்தாலுங்க சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இது வியாபாரத்தை பொறுத்திருக்கும் விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. இந்த வியாபாரத்திலேயே சக வியாபாரிகளால் கூட உங்களுக்கு அனுகூலம் உண்டுங்க. இத்தனை நாளாக உங்களுக்கு போட்டியாக இருந்த வியாபாரிகள் உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கு உதவி செய்வாங்க. அதே மாதிரி உங்களுடைய எதிர்காலம் பற்றின கவலைகள் நீங்குங்க. பிள்ளைகளுடைய அன்பால் அரவணைப்பால் இன்னைக்கு உற்சாகமாக இருக்க போகிறீங்க. சொல்லப்போனால் சிம்மராசிக்கு எல்லா வகைகளிலுமே இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க. வண்டி வாகனங்களை தொந்தரவு கொடுத்துட்டு இருந்துச்சு இல்லையா, அதை மாற்றி புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. உடல் அசதி சோர்வுகள் விலகுது. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பதனால லாபம் பெருகுதுங்க. உடைய சேமிப்பு உயருது. உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் சக ஊழியர்கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் மறையுதுங்க. அலைச்சல்கள் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இன்னைக்கு நடந்து முடியுங்க. மேலும் நீங்கள் விரும்பிய நபருடன் எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வேற மொழி பேசுகிறவங்க வேற மதத்தை சேர்ந்தவங்களாம் கூட இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. சிக்கனமாக இருக்குவீங்க. பழைய வீட்டை சீர் செய்வீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் முதலீடுகளை பெருக்குவீங்க. தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் மறையுதுங்க. இந்த கருத்து வேறுபாடு தொடர்ந்து உங்களுக்கு சுமூகமாக இருக்கணும்னா விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய புதிய சிந்தனையினால இன்னைக்கு மனக்குழப்பம் விலகுது. சேமிக்கூடிய அளவுக்கு பணம் வந்து சேரும். குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுது. பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்குங்க. உத்தியோகமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்படுத்த தொல்லைகளும் அகலுது. சொல்லப்போனால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடக்கூடிய நாளுங்க. வருமானம் உயரக்கூடிய நாள். உற்றார் உறவுக்காரங்களாம் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. தொழிலில் அனுபவம் மிக்க பங்குதாரர்கள் இப்போ உங்ககிட்ட வந்து சேருவாங்க. மேலும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் மாற்றங்கள் ஏற்படுங்க. மனசில் சுதந்திர போக்கு அதிகமாகும். விருப்பமான பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. மறதி தொடர்பான பிரச்சனைகள் இப்போ நீங்கள் போகுது. சிந்தனைகளுடைய போக்கில் கவனம் தேவைங்க. ஏன்னா சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் அதீத சிந்தனை. தேவையான அளவுக்கு மட்டும் யோசிங்க. அடுத்து வியாபாரம் நிமித்தமாக சில முடிவுகளை எடுப்பீங்க. அந்த முடிவுகளை வந்துட்டு பல கட்ட ஆலோசனைக்கு அப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பயனற்ற கருத்துக்களை தவிர்த்துடுங்க. ஓய்வு ரொம்ப முக்கியங்க. மேலும் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த நாளுங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே மறையக்கூடிய நாள். உற்சாகத்தை தரக்கூடிய நாள். இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிடங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நாளுங்க. குறிப்பாக வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கூட வேலை பார்க்குறவங்களால உங்களுக்கு இருந்த இடையூறுகள் மறையக்கூடிய நாள். இது சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் இன்னைக்கு உங்களுக்கு புதிய திட்டங்களை புகுத்தி வியாபாரத்தை அடுத்துக்கடுத்து கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அந்த முயற்சிக்கேற்ற உதவிகளும் இன்னைக்கு உங்களை தேடி வருங்க. ஸோ எல்லா விதங்கள்லையும் வெற்றி தான். அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. இது விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவைங்க விளைச்சல்ல. அதே மாதிரி கால்நடை பணிகள்லையுமே கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது. மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறையுங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விளையாட்டுத்தனத்தை விட்டுட்டு படிப்பில் முயற்சி செய்து கவனம் செலுத்தணுங்க. மற்றபடி எல்லா வகைகளிலுமே சிம்ம ராசிக்கு இன்னைக்கு கைக்கு அடக்கமான நாள்னே சொல்லாங்க. மேலும் இந்த நாளில் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் நீல நிறங்க. அதனுடன் பிங்க் நிறத்தை பயன்படுத்துவதும் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம். மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. ஆனால் எல்லா செயல்பாடுகளுமே கொஞ்சம் கவனம் தேவை. திடீர் செலவுகளால் நெருக்கடிகளுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய கையிருப்பில் இருக்கக்கூடிய பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னவங்க உங்களுக்கு இன்னைக்கு ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யாரையும் நம்பி உதவி கேட்டு நிற்காதீங்க. அடுத்து பூரம் நட்சத்திரம். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு தீரக்கூடிய நாளாக இருக்குது. தாய் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க. குறிப்பாக வழக்கமான செயல்பாடுகளே இன்னைக்கு உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கும். அடுத்ததாக இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடுகள் நேர்மையாக இருக்கிறதுனால மற்றவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் பெருசாக நீங்கள் செவி சாய்க்காதீங்க. அடுத்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். வரவில் செலவில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அலைச்சல்களும் செலவுகளும் அதிகரித்தாலும் எடுத்த வேலை இழுபறியாக இருந்தாலும்
கடைசியில் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் நிறைவேறுங்க. மேலும் சொன்னாக்கா உங்களுடைய கருத்துக்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்ட்டையும் பேசுகிறதுல நம்ம என்ன பேசுகிறோம் ஏது பேசுங்கிறத உணர்ந்து பேசுங்க. எதிர்பாராத பண வரவுடன் செலவுகளும் இருக்கிறதுனால பணம் வந்ததும் செலவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சேமிக்க பாருங்கள். ஏன்னா திடீர் செலவுகள் வரத்துக்கு அதீத வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தத்தில் இந்த நாள் சிம்ம ராசிக்கு இப்போ வரைக்கும் பார்த்த பலன்களில் ஒரு குறையும் இல்லைங்க. அழகாக சமாளிச்சிருவீங்க. சரிங்களா? இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாளில் கட்டாயம் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்க. அதாவது அப்பன் சிவபெருமானையும் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனையும் வழிபாடு செய்ய இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய நாளாக அமையப்பெறும். குறிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். சண்டை சச்சரவு எல்லாமே விலகி மனசுக்கு அமைதி கிடைக்கும். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பிடிக்குனாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சிவபெருமான் துணை சிறப்பான துணை, வேலன் துணை வெற்றி வேலன் துணை.